அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் யாமினி. நான் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தின் மடு பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பெரிய பண்டிவிரிச்சான் என்ற இடத்துல அமைந்திருக்கிற ஒரு தேவாலயம் பற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்கோ இந்த காணொளிக்குள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முதல்ல எனது காணொளியை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கோ. இதில் பாருங்கோ, இந்த தேவாலயத்திற்கு செல்வதற்கு முன்னமே வாசலில் ஒரு கல்வெட்டில் இந்த தேவாலயத்தின் பெயர் புனித மரிய கொரட்டி ஆலயம் என்றும், இந்த ஆலயம் பெரிய பண்டிவிரிச்சான் என்ற இடத்துல அமைந்திருப்பதாகவும் விவரமாக போட்டிருக்கணும். புதிதாக இந்த இடத்துக்கு வருபவர்களும் இந்த கல்வெட்டை பார்த்து இந்த ஆலயத்தின் பேரையும் இடத்தையும் அறிந்து கொள்ளலாம். இனி நான் அப்படியே உள்ளுக்குள்ளே போய் பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்களும் பாருங்கோ, வாங்கோ. இந்த ஆலயத்தின் கலரை பாருங்கோ, ஒரு மெல்லிய நீல கலரில் வர்ணம் தீட்டியிருக்கணும். நல்லா அழகாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா வெளியில் இந்த சுற்றுப்புறங்கள் எல்லாம் மிகவும் அழகாக இருக்குது. நிறைய மரங்கள் வச்சிருக்கணும். 12 மணி 1 மணி அந்த நேரத்தில் தான் நான் இந்த இடத்துல நின்றேன். ஆனால் நல்ல மரங்கள் இருந்தபடியாக கொஞ்சம் குளிர்மையாக இருந்தது. இந்த ஆலயத்தின் வெளிப்புற கட்டடத்தின் அமைப்பை பாருங்கோ, நல்ல அழகாக இருக்குது. இதில் பாருங்க, ஒரு ஜேசுநாதர் சிலை ஒன்று இருக்குது. அப்படியே வாங்க, நீ உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் அப்படியே பாருங்க, இந்த உள்தோட்டம் நல்ல அழகாக இருக்குது.
இந்த அழகை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இதுவரை இந்த தேவாலயத்தை உங்களுக்கு அழகாக காட்டிவிட்டேன். அப்படியே வெளியில் வந்தோம்னு சொன்னால் பெரிய பண்டி வீரிச்சான் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை உள்ளது. இதுதான் அந்த பாடசாலை. அப்படியே வெளியில் வந்த அப்புறம் இதில் பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருந்தது. அப்போ இந்த கடைக்கு போனாங்க. அப்படியே அந்த கடைக்கு போய்க்குள்ள பார்த்தா இந்த கடையை நடத்துகிற அண்ணன் வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணன். இந்த அண்ணா வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தவர். அந்த நேரத்தில் வந்து எங்களோட கிராமத்தில் வந்து நிறைய உதவி திட்டங்களை செய்திருக்கிறார். அதோடு வந்து இப்போ அவர் சிறிய ஆக்சிடென்ட் காரணமாக தொடர்ச்சி அந்த நிறுவனத்தில் வேலை செய்ய முடியலையா, அதனால் அவர் இந்த கடையை நடத்தி வருவதாக சொன்னார். அவரது முயற்சிக்கு வாழ்த்துக்கள். மென்மேலும் வளரணும் அந்த அண்ணாண்டு நான் வாழ்த்திக்கொள்கிறேன். அப்படி இந்த கடையில் வந்து மருந்தடிக்காத வாழைப்பழம் இருந்தது. அப்போ அதை நாங்கள் வேண்டிக்கொண்டு இன்னும் சில பொருட்களையும் வேண்டிக் கொண்டு வந்தோம். அந்த அண்ணாவை சந்தித்ததுலேயும் மகிழ்ச்சி. சில பேர் வந்து தாங்கள் ஒரு விபத்துக்குள்ளாயிட்ட அடுத்த கட்டம் ஒரு முயற்சி, தாங்களோட தொழிலை செய்கிறதுக்கு முயற்சி செய்யாமல் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே வீட்டில் இருப்பார்கள். அப்படியானவர்களுக்கு இந்த அண்ணாவின் தொழில் முயற்சி முன்னுதாரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து இனி வெளிக்கிட போகிறேன்.
இதுவரை எனது காணொலியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்ய போகின்றேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்கோ. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.